ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மேட்சுக்கான ஸ்பெஷாலிட்டி பிளேயராக சஞ்சு சாம்சன் இருக்காரு. சஞ்சு சாம்சனோட 300வது T20 மேட்ச் ப்ளே பண்ண போறாரு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி பிளேயராக இவர் தான் இருக்காரு. செகண்ட் வந்து சுப்மன் கில் இருக்காரு. சுப்மன் கில்லோட 150 T20 மேட்ச் ப்ளே பண்ண போறாரு. அடுத்து சாய் சுதர்சன். சரிங்களா? சாய் சுதர்சனோட 50 T20 மேட்ச் வந்து ப்ளே பண்ண போறாரு. சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து 3 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் சந்தீப் சர்மாவோட 200வது T20 மேட்ச் ப்ளே பண்ண போறாரு. இந்த மேட்ச்ல வந்து இந்த 4 பேர் தான் ஸ்பெஷாலிட்டி பிளேயர் இருக்காங்க. ஸோ வாங்க என்னோட ஒப்பீனியன்ல அதே போல இந்த மேட்ச்ல சி எங்க பாஸ் ஆகுன்றதை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஜிஎலுக்கு ஒரு பெட்டரான மேட்சா இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ வாங்க என்னோட ஒப்பீனியன்ல பிளேயர் செலக்ஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ டாடா ஐபிஎல்ல 23வது மேட்ச் யார் இருக்குன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இடையே நடைபெறும் போட்டி நரேந்திர மோடி கிரிக்கெட் கிரவுண்ட் அகமதாபாத்ல நடைபெறுதுங்க. சரிங்களா? இந்த கிரவுண்ட் உங்களுக்கு தெரியும், ரன் நல்லா போகும், அதே போல விக்கெட்ஸும் விழும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த அதாவது யாராச்சும் ஒரு பர்டிகுலரா ஒரு பிளேயர் மட்டும் நின்று அதிகமாக ஸ்கோர் அடிப்பாங்க, ஆப்போசிட்ல விக்கெட்ஸும் விழும். சரிங்களா? ஸோ அந்த கிரவுண்ட் தான் இது. ஸோ வாங்க என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லோ பிக் பிளேயர்ஸ் பார்க்குறோம். லோ பிக் பிளேயர்ஸ் வந்து எடுக்கணுன்றது உங்களுக்கு அது எப்படின்னு தெரியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரேட் டீம் டச் பண்ணிக்கோங்க. கிரேட் டீம் டச் பண்ணது ஒன்றுமே பாஸ் லைனப் ஆப்ஷனை பிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் மேலே செலக்டட் பைன் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ண உடனே பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதில் வந்து லோ பிக் பிளேயர்ஸ் புது பிளேயர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? இம்பாக்ட் பிளேயர் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ ரெண்டு டீம்லுமே இருக்கக்கூடிய அந்த லோ பிக் பிளேயர்ஸை மட்டும் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஆர்ஆர் பக்கம் பாருங்க. ஃபர்ஸ்ட் லோ பிக் பிளேயர்ஸா யுத்வீர் சிங் இருக்காரு. நெக்ஸ்ட் சந்தீப் சர்மா இருக்காங்க பாருங்க. அடுத்து வந்து அப்படியே நீங்கள் பர்சன்டேஜ் செக் பண்ணீங்கன்னாவே தெரியும். நெக்ஸ்ட் தீக்ஷனா இருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து 3 பிளேயர் இருக்காங்க. அடுத்து வந்து குஜராத் பக்கம் பாருங்க, இசாந்த் சர்மா இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க ராகுல் திவேதியா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஷாருக் கான் இருக்காங்க. சரிங்களா? டோட்டலா வந்து 6 பிளேயர் இருக்காங்க லோ பிக்ல. இந்த 6 பிளேயர்ல டெஃபினட்டா பவுலரிங்லும் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்லையும் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல யாரெல்லாம் வரதுன வாய்ப்புகள் இருக்குன்றது சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பா என்னோட கெஸிங்ல இவங்க 2 பேர் வரதுன வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. சரிங்களா? இவங்க வருவதற்கான சான்சஸ் வந்து இல்லை. சரிங்களா? ஸோ இந்த 4 பிளேயர் தீக்ஷனா, சந்தீப் சர்மா, இஷாந்த் சர்மா. சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து இவங்களுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. ஸோ இந்த 4 பிளேயர் யாராச்சும் 1 or 2 பிளேயர்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. என்னோட ஒப்பீனியன் சொல்லணும்னா ஜிடி பக்கம் அந்த 20வது ஓவர் வந்து இஷாந்த் சர்மா தான் பவுல் பண்றாரு. ஸோ மேபி இவர் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் சந்தீப் சர்மா 200 T20 பிளே பண்ணுறதுனால ஸோ இவரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பவுலிங்ல இந்த 2 பிளேயர் வந்து லோ பிக்ல யூஸ் பண்ணி பாருங்க. மேபி பவர் பிளேலே வந்து அதாவது ஏதாச்சும் ஜிடி சைடு வந்து விக்கெட் விழும். ஒரு சில டைம்ல வந்து தீக்ஷனா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ஒரு சில டைம் தீக்ஷனா பவுல் பண்ணுவாங்க. சரி சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் மேபி இவரோட விக்கெட் செல்லலாம். ஸோ நீங்க வந்து பவுலிங்ல இந்த 3 பேர் யாராச்சும் 2 பேர் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஐ பர்சன்டேஜ் பார்த்துடலாம். ஸோ ஐ பர்சன்டேஜும் அதே போல தான் பாஸ் லைன் அப் சேம் டச் பண்ணிட்டு செலக்ட் பை டச் பண்ணிங்கனாவே 2 டீம்லுமே இருக்கக்கூடிய அந்த ஐ பிக் 3 மட்டும் நம்ம எடுக்கணும். சரிங்களா? எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க ஆர்ஆர் பக்கம் ரியான் பராக் இருக்காங்க. சரிங்களா? ஸோ ரியான் பராக். நெக்ஸ்ட் பாருங்க சாம்சன் இருக்காங்க. அடுத்து பாருங்க ஜெய்ஸ்வால் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து குஜராத் பக்கம் பாருங்க சாய் சுதர்சன் இருக்காங்க. அடுத்து சுப்மன் கில் இருக்காங்க. அடுத்து ஜாஸ் பட்லர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டலா வந்து 2 டீம்லுமே இருக்கக்கூடிய அந்த ஐபிக் பிளேயர்ஸ் இவங்க தான். சரிங்களா? ஸோ இந்த 6 பிளேயர்ல 6க்கு 6 பிளேயருமே ஃபேண்டசி டீம்ல வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வர மாட்டாங்க. 1 or 2 பிளேயர்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆவாங்க. அந்த ஃபெயிலியர் ஆகக்கூடிய பிளேயர்ஸை பார்த்து நம்ம கரெக்டாக ரிமூவ் பண்ணோம்னாவே மோஸ்ட்லி நம்ம வந்து ஈஸியா அந்த ஜிஎல் வந்து அடிக்கிறதான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஏன்னா இங்க நீங்க வந்து பிளேயர்ஸ் ரிமூவ் பண்ணீங்கன்னா லோ பிக்ல பிளேயர்ஸ் எடுத்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். அப்பதான் வந்து பர்ஃபெக்டான ஜிஎல் டீம் வரும். சரிங்களா? ஸோ இந்த 6 பிளேயர்ல யார் யாரெல்லாம் வந்து வீக்னஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். கண்டிப்பா கீப்பர்ல வந்து ஒரு கீப்பர் வந்து கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகும். சரிங்களா? ஸோ எப்படி ஃபெயிலியர் ஆவாங்கன்னா இந்த 2 கீப்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றக்கூடிய டீம்ல வரக்கூடிய கீப்பர் வந்து வெளியே போயிடுவாங்க. இப்ப குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஜாஸ் பட்லர் மாதிரி ரிஸ்க் எடுத்து பார்த்தாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இந்த மேட்ச்ல பட்லர் தான் வந்து ஸ்கிப் பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா பட்லர் வந்து சேசிங்ல மட்டும்தான் இவருக்கு வந்து ஆவரேஜ் நல்லா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றப்போ வந்து இவருக்கு ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப போறதா இருக்கு. ஸோ இந்த மேட்ச்ல வந்து பட்லர் மேட்ச் ரிஸ்க் எடுக்கிறேன். அடுத்து வந்து இவங்க 3 பேர்ல வந்து ஒரு பிளேயர் வெளியே போற மாதிரி இருக்கு என்னோட ஒப்பீனியன்ல. சரிங்களா? ஸோ நான் வந்து ஒரு பிளேயர் மேல மட்டும் ரிஸ்க் எடுத்து மீதி எல்லா பிளேயரும் சேஃபா கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த 5 பிளேயர்ல யாராச்சும் ஒரு பிளேயர் வெளியே போற மாதிரி இருந்தா அவங்க மேலே ரிஸ்க் எடுத்து பார்த்தேன். சரிங்களா? இதுல வந்து யாருக்கு ஆவரேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெய்ஸ்வாலுக்கு வந்து ஆவரேஜ்ன்றது கம்மியாக தான் இருக்கு. சரிங்களா? ஸோ லாஸ்ட் மேட்ச் ஃபார்ம்ல நல்லா இருக்காரு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் உங்களுக்கு சேஃபா வச்சு கொடுக்குறேன். சப்போஸ் நீங்க வந்து இந்த 5 பேர் யார் மேலே ரிஸ்க் எடுக்கிறதுனா நீங்க ஜெய்ஸ்வால் மேலே ரிஸ்க் எடுங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக ஒரு பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்துட்டு மீதி 5 பிளேயர் நமக்கு சேஃபாக கொடுக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து வாங்க பிளேயர் செலெக்ஷன் பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 பிளேயர் இருக்காங்க. டோட்டலாக வந்து பட்லர் இருக்காரு, சாம்சன் இருக்காங்க, ஜொரல் இருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து இவங்க 3 பேரில் நான் வந்து சாம்சன் மட்டும் வைக்கிறேன். சரிங்களா? ஸோ 300 T20 கண்டிப்பாக வந்து இவர் வருவார்ன்றது என்னோட எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஸோ இவருக்கான ரெக்கார்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 19 ரன் அடிச்சாருன்னா இவர் வந்து 7500 ரன் வந்து ரீச் பண்ணுவார். அதே போல் 8 சிக்ஸ் அடிச்சாருன்னா வந்து 350 சிக்ஸஸ் வந்து ரீச் பண்ணுவார். சரிங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக நான் சாம்சன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். பட்லர் இந்த மேட்ச்சில் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து வந்து ஜொரல் இருக்காரு. ஜொரல் வேற வந்து ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். ஏன்னா ஜொரலை பொறுத்த வரைக்கும் 8 ஒரு மேட்ச் கூட வந்ததே இல்லை. இவருக்கான ரெக்கார்டு கேட்டிங்கன்னா 5 4 அடிச்சா வந்து 354 யூஸ் பண்ணுவோம், ரீச் பண்ணுவார். சரிங்களா? ஸோ மேபி உங்களுக்கு ஆர்ஆரோட டாப் ஆர்டரில் வந்து நிறைய விக்கெட் விழும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணால் மட்டும் ஜொரல் யூஸ் பண்ணியா இல்லை வேண்டாம். நான் வந்து உங்களுக்கு கீப்பர் ஆப்ஷனில் ஒரு பிளேயர் மட்டும் வச்சு கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து வந்து பேட்டிங் ஆப்ஷனை பார்க்கலாம். பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 பிளேயர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 பிளேயரில் யாராச்சும் ஒரு பிளேயர் வெளியே போகிற மாதிரி சப்போஸ் நீங்கள் ரிஸ்க் எடுத்துருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் மேலே நீங்கள் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஜெய்ஸ்வாலுக்கு வந்து ஆவரேஜ்ன்றது கம்மியாக தான் இருக்குது 28ல். சரிங்களா? ஆனால் சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக இந்த வென்யூவில் ஆடின எல்லா மேட்ச்லையும் சரி 8 சரி T20 வந்துடுறாரு. ஸோ இந்த 3 பேர் ஒரு பேர் நீங்கள் ஸ்ட்ராங்காக பிக் பண்ணலாம் அப்படின்னா சுப்மன் கில்லை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சுப்மன் கில் வந்து கம்பல்சரியாக ட்ரீம் டீமில் வந்திருக்காரு 8 அதே போல் இவருக்கான ரெக்கார்டு கேட்டிங்கன்னா 2 சிக்ஸ் அடிச்சார்னா வந்து 150 சிக்ஸ் வந்து ரீச் பண்ணுவார். சரிங்களா? ஸோ என்னோட ஆப்ஷனில் சாய் சுதர்சன் கில் பிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ரீசன்ட் ஃபார்ம்ன்ற ரீசனுக்காக மட்டும் ஜெய்ஸ்வால் பிக் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்மயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேசிங்கை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேண்டாம். ஏன்னா சேசிங் வரப்போ இப்போ 6 சேசிங் பண்ணுறாங்கன்னா கம்பல்சரி ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வரும். எட்மயர் வந்து சேசிங்கில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரூதர் போர்டுக்கு வந்து 8 சரி வென்யூவில் சரி பர்ஃபார்மன்ஸ்ன்றது கம்மியாக தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஆல்ரவுண்ட் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் ஆல்ரவுண்ட் ஆப்ஷனில் வந்து எப்படின்னா டாப் ஆர்டரில் இப்போ சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் யாராச்சும் ஒரு பிளேயர் அவுட் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் டீம் போட்டிங்கன்னா அந்த டீமில் வந்து ரியான் பராக்கை மஸ்ட்டாக பிக் பண்ணிக்காங்க, இல்லைன்னா வேண்டாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து அசரங்கா இருக்கார். அசரங்கா பொறுத்த வரைக்கும் அசரங்கா வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்காங்க. சரிங்களா? ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறப்ப நிறைய முறை டீமில் வந்திருக்காரு. அதே போல் மெயினாக வந்து பவுல் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. சில சமயம் பேட்டிங்கில் வருவதான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரீசன் நம்ம அசரங்கா பிக் பண்ணிக்கலாம். நிதிஷ் ராணாவை பொறுத்த வரைக்கும் பெருமளவு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, அதனால நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ வாஷிங்டன் சுந்தர் லாஸ்ட் மேட்ச் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து 100வது மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ ஃபேண்டசி டீமுக்கு வந்திருந்தாரு. இந்த மேட்ச் வந்து இவர் வருவாரான்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஃபார்ம் வந்து நல்லா இருக்குது. சரிங்களா? ஸோ மிடில் வந்து இவ்வளோ தான் வரதுனால நான் ஒரு ஆப்ஷனை வந்து பிக் பண்ணி விடுவேன். சரிங்களா? அடுத்து வந்து ஷாருக் கான், ராகுல் டிவேட்டியா இவங்கெல்லாம் வந்து பேட்டிங் ஆப்ஷனே கிடைக்கிறதுல. ஸோ அந்த ரீசனாக நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அடுத்து வந்து யுத்வீர் சிங் இருக்காரு. யுத்வீர் சிங் வந்து 8 பெருசாக விக்கெட்ஸ் கிடைக்கல. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பவுலிங் பார்க்கலாம். பவுலிங் பொறுத்த வரைக்கும் சிராஜ் இருக்காரு. சரிங்களா? ஸோ சிராஜை வந்து எப்படி நீங்கள் பிக் பண்ணலாம் அப்படின்னா சிராஜ் வர்சஸ் சாம்சன். சரிங்களா? இவங்களுக்குள்ளதான் வந்து பேட்டில் இருக்கு. 3 டைம் வந்து சஞ்சு சாம்சன் அவுட் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து பேட்டில். ஸோ நான் வந்து சஞ்சு சாம்சன் ப்ரையாரிட்டி கொடுத்தனால இந்த மேட்ச் சிராஜை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு மேபி சிராஜ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. அடுத்து வந்து ஜோப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. ஜோப்ரா ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஃபார்ம்ல இருந்தது. சரிங்களா? ஸோ அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் இந்த மேட்ச்சில். நெக்ஸ்ட் வந்து சாய் கிஷோர் 8 கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் கிடைக்குது. ஸோ அதே போல் எக்கனாமியாக போல் பண்ணுற ரேசிங்காக நம்ம உங்களுக்கு சாய் கிஷோர் கொடுக்குறோம். சரிங்களா? பிரசித் கிருஷ்ணாக்கான வாய்ப்பு வந்து குறைவு. ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இப்போ ரஷீத் கான் வந்து நீங்கள் ஒரே வாரத்தில் சொல்லணும்னா சேசிங் பண்ணுறாங்க, அதாவது ஜிடி வந்து சேசிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து ரஷீத் கானை வந்து பிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ சேசிங் வரப்போ ரஷீத் கான் கண்டிப்பாக ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்திருக்காரு 8 ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தீக்ஷனாவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒப்பீனியன் தான். உங்களுக்கு வேணும்னா லோ பிக் பெர்சன்டேஜ் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சந்தீப் சர்மாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுனால தீக்ஷனா ஸ்கிப் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இஷாந்த் சர்மா. சரிங்களா? நான் சிராஜ் வந்து கட் பண்ணுறதுனால நான் இஷாந்த் சர்மாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா 20 over 20 தான் பவுல் பண்ணுறேன் ஜிடி பக்கம். அந்த ரீசனுக்காக நான் வந்து இஷாந்த் சர்மா பிக் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ வாங்க என்னுடைய ஃபைனல் டீம் நான் கொடுக்குறேன். சப்போஸ் அந்த ஃபைனல் டீமில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிளேயர் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து வேறு பிளேயரை மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஃபைனலாக கொடுக்கக்கூடிய அந்த டீம் வந்து இதுதான். சரிங்களா? ஸோ இந்த டீமில் வந்து 11th ஆப்ஷனாக யார் கொடுக்குறேன்னா உங்களுக்கு சாய் கிஷோர் வந்து உங்களுக்கு 11th ஆப்ஷனாக கொடுக்குறேன். நீங்கள் மேபி வந்து சாய் கிஷோர் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த டீம் நான் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என் மைண்டில் என்ன தோணுதுன்னா ரியான் பராக், ஜெய்ஸ்வால், சாம்சன் இந்த 3 பிளேயரில் யாரோ ஒரு பிளேயர் ஃபிளாப் ஆகிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு சேஃபாக தான் வச்சு கொடுத்துருக்கேன். மேபி நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதா இந்த 3 பிளேயர் யாராச்சும் ஒரு பிளேயர் ரிஸ்க் எடுத்து பாருங்க. 11th ஆப்ஷன் உங்களுக்கு சாய் கிஷோர் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ வீடியோ பற்றி இடத்துல வந்து மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அதே போல் இந்த மேட்ச்சில் வந்து எங்கே பாஸ் ஆகுன்றதை நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச்சில் இந்த 6 பிளேயருக்குள்ள
டெஃபினட்டாக வந்து சி பாஸ் ஆகும். நீங்கள் சிவிசி வந்து வெளியில் ட்ரை பண்ண வேணாம் சரிங்களா. ஸோ இந்த 6 பேருக்குள்ள நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா கில்லு அல்லது சாம்சன் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சிவிசி பாஸ் ஆகுன்ற ரீசனுக்காக தான் நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.